அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய ரஜப் மாசத்திலே 2வது 10 நம்ம ஆரம்பிச்சு விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் புனிதமான பரக்கத்தை பொருந்தி அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய, அல்லாஹ் கபூல் ஆகக்கூடிய, துவாவெல்லாம் கபூல் ஆகக்கூடிய மாதம், ரஹமத்தான இந்த மாதம். அல்லாஹ்வே பரக்கத்தை தந்து ஷாபான் மாசத்தை பரக்கச் செய்து ரமலானை அடையும் பாக்கி தருவானா. இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். துவா கபூலாவதுக்கு உண்டான ரகசியம், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் ஒரு நபருக்கு ஹிதாயத்து கிடைச்சா இதன் மூலமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் யாருக்கு எந்த ஹதீஸு மனசில் பிடிச்சு செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு செய்தி, நல்ல செய்தி அவங்க நடந்துட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு அவங்களுக்கு ஹிதாயத்து ஆயிடுச்சு, நமக்கு ஜன்னத்துக்கு காரணமாயிடும். அந்த நன்மை பூரா நமக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் ஏராளமான மக்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த வீடியோக்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் 4 லட்சம் பேர் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, விவேஸ் வந்திருக்காங்க, பார்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் மேலும் கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்த்து பலன் அடையணும். நம்ம மிகப்பெரிய நாளை மறுமைக்கு உண்டான எல்லா நன்மையும் இதன் மூலியம் நமக்கு கிடைக்கணும். இன்ஷா அல்லாஹ் வெற்றி தருவதற்காக வேண்டி ஆதரவு கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الذكر لا إله إلا الله أفضل الدعاء அல்ஹம்துலில்லாஹ் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றியவர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான மக்கள் இந்த புனிதமான பரக்கத்தை பொருந்திய ரஜப் மாசத்தை துவா செய்ய சொல்லியிருக்கிற அல்லாஹ்வே எல்லோருக்கும் உலக முஸ்லீம்களுக்கு ஒற்றுமையை தந்து எல்லா விதமான ஆபத்துகளை, முசீபத்துகளை, பலவிதமான ஃபித்னாக்களை, இந்த பணியின் காரணமாக வரக்கூடிய நோய்நொடிகளை, அது மாதிரி எல்லா விதமான சீட்டங்களை, திடீர்னு வரக்கூடிய அதிர்ச்சியான செய்திகளில் எல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்வானா. நம்ம ஏராளமான துவா செய்து கொண்டே இருக்கிறோம். வீடியோவுடைய கடைசியும் துவா, ஃபஸ்ட்டிலும் துவா நம்ம எல்லாம் செய்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் இந்த துவா ஏன் இப்படி கபூல் ஆக மாட்டேங்குது? ஒரு அலட்சிய போக்கு. நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கபூல் ஆக மாட்டேங்குது, துவா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானே, அப்படி ஒரு துவா என்பது இப்போ எல்லோரும் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அலட்சியமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ஆசை, ஆர்வம் குறைந்து போய் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். துவா தொழுத உடனே அப்படியே எழுந்து ஓடக்கூடியவங்களாக, ஃபரத் தொழுக, அது தொழுக முடிஞ்சு துவா கபூலாகக்கூடிய நேரம் எத்தனையோ பல அதிக சிரமெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் இருந்து பொறுமையாக துவா கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அந்த துவா ஒரு அலட்சிய போக்கு. துவா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு என்ன துவா கபூலாக மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு தவக்கல் இல்லாத, ஒரு பாராமுகமான ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஆசை இல்லாத, ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு காட்சியை பார்க்குறோம். சகோதரர்கள் நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கோம், பல நேரங்களில் அறிஞ்சிருக்கிறோம். துவா கபூலாவதற்கு ஒரு 5 விதமான நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா கபூல் செய்யப்படுவான். 5 விதத்தில் இருக்குது அந்த துவா கபூலாவதற்கு. ஒன்று, அந்த துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக கொடுத்துருவான். நம்ம வேலைக்கு அல்லாஹ் அடுத்து துவா செய்கிறோம், அல்லாஹ் அந்த துவா உடனே கபூலாக்கி அந்த வேலை கொடுத்துருவான். இல்லை, அந்த துவா நமக்கு லேட் ஆகும். அந்த துவா பொறுமையாக கொடுப்பான். பொறுமையாக நம்ம அல்லாஹ் சோதித்து பார்த்து பொறுமையாக தான் கொடுப்பான், சீக்கிரமாக கபூலாக மாட்டான். ஆனால் துவா அதுக்கு அந்த துவா அது அந்த 5 விதமாக துவா கபூலாகும். 1, உடனடியாக கபூலாகும். 2, கொஞ்சம் தாமதமாக அது கபூலாகும். 3வது, அந்த துவாவுக்கு பதிலாக ஏதாவது ஆபத்தை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி விடுவான். ஏதாவது ஆக்சிடென்ட், நோய் நொடியிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செஞ்சு விடுவான்.
அந்த துவாவுக்கு பதிலாக அந்த வேலை கிடைக்கிறதுக்கு பதிலாக மிகப்பெரிய நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்திருப்பான். 3வது அந்த துவா. 4வது அந்த துவா இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது என்ன செய்வான்? 4வது அது இறைவனிடத்தில் அது அது ஒப்புக்கொண்டிருக்கும். இறைவன் அதை செய்வான், அதை கொடுத்துருப்பான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறைவனிடமுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த துவாவை கபூல் அது உயர்த்திருப்பான். துவா எப்போ கொடுப்பான் என்று நமக்கு சொல்ல முடியாது. அல்லாஹ் அது கபூல் நேரக்கூடிய இடத்த அது கபூல் செய்வான். 5வது அது மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு அந்த துவா கபூலாக வச்சிருப்பான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவாவை ஒரு துவா செய்யணும்னு சொன்னால் அந்த துவா கபூலாகாமல் போகாது. உடனே கபூலாகும், கொஞ்சம் லேட்டாகும். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆபத்துலேருந்து நம்ம அல்லாஹ் தடுப்பான். இல்லை அல்லாஹ் அதை துவாவை வயிறுத்து வச்சுருப்பான், துவா வச்சுருப்பான். அவனுடைய இதில் துவா இருந்துகிட்ருக்கும். எப்போது அவன் அந்த துவா கபூலாக்குறானோ அந்த நேரம் நமக்கு கபூலாக்கி தருவான். அல்லது மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை அவன் நமக்கு கொடுப்பான். இப்படி 5 விதமான அந்த துவா கபூலாகக்கூடியதாக இருக்குது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார், துவா கபூலாவதற்கு இன்னும் 40,000 மலக்குமார்கள் நமக்கு இந்த துவா கபூலாவதற்கு ஆமீன் துவா செய்கின்றார்கள் என்று திருமதி அது மாதிரி தாரிமி போன்ற கிதாபுகள்லாம் ஹதீஸில் சொல்லப்படுகின்றார்கள், குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரஹ குர்ஆன் சும்ம துஆ அம்மன் துஆஹி அர்பஅ ஆலாஇ மலக்கின். மன் கரஹ குர்ஆன், ஒருவர் குர்ஆனை ஷரீஃப் ஓதி ஹத்தம் முடிக்கிறார், குர்ஆனை ஓதி ஹத்தம் முடிக்கிறார். சும்ம துஆ, குர்ஆனை ஓதி அதுக்கப்புறம் ஹத்தம் குர்ஆனை அப்படி ஓதி முடிச்சு, குர்ஆனை எல்லாம் ஓதி முடிச்சு அப்படி துவா செய்கிறார். அந்த துவா செய்யக்கூடிய நேரத்தில் 4,000 மலக்குமார்கள் இறங்கி விடுவாங்க. இன்னொரு ஹதீஸ்களில் 40,000 மலக்குமார்கள் இறங்கி விடுவாங்க. அவங்க துவா செய்வாங்க. துவா உடனே கபூலாகும். அங்கெல்லாம் ஏராளமான இடங்களில், கம்பெனிகளில், வீடுகளில் இந்த குர்ஆனை ஓதி புது வீடு ஆரம்பிக்கும் போது கடையில் ஓதுகின்றார்கள், வீடுகளில் ஓதுகின்றார்கள், வருஷத்தை ஒரு நாள் ஓதுகின்றார்கள். அப்போ அந்த நேரங்கள் நாங்கள் ஓதுகிறோம். அந்த நேரம் நம்ம என்ன செய்கிறாங்க, மலக்குமார்கள் இறங்குறாங்க, அந்த துவா கபூலாகிறது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமாருடைய ஆமீன்னு அந்த துவா உடனே கபூலாகும். அப்போ அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை ஓதுவதற்கு ஏராளமான மக்கள் ஓதுகின்றார்கள், அதை பலனை அடைகின்றார்கள். இப்படியும் அல்லாஹ் சுப்ஹானஹு துவா கபூலாக்கின்றார். அது மாதிரி ஹத்தமுல் குர்ஆன் ஓதி துவா செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா கபூலாக்கின்றார். ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சு மலக்குமார்களுடைய துவா ஆமீன் மூலமாக நம்முடைய துவா கபூலாகிறது. அப்போ இந்த மன் கரஹ குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குர்ஆன் ஃபுல்லாக ஓதி துவா செய்து மிகவும் சிறப்பானது. இல்லை நம்மளால் குர்ஆனுடைய சிறிய பகுதிகளை ஓதி துவா செய்தாலும் மலக்குமார்கள் நமக்கு துவா ஆமீன் சொல்லி துவா கபூலாகும் என்று அப்படியும் ஒரு சில ஹதீஸுடைய கருத்து வந்திருக்கிறது. ஆலிம்கள் சொல்கின்றார்கள், அந்த குர்ஆனை நம்ம சூரத் இஹ்லாஸ் ஓதுவது, சூரத் இஹ்லாஸ் ஒரு சூரத் இஹ்லாஸ் ஓதுனா 10 ஜூஸுக்கு சமாதம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அலம் சூரா ஓதிட்டு 3 தடவை குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுவாங்க. 3 தடவை குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுனா குர்ஆன் ஓது நன்மை அது கிடைச்சிருது. அது மாதிரி 4 தடவை சூரத்துல் காஃபிரூன குல் யா அய்யுல் காஃபிரூன் சூரா ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை கிடைச்சிருது. இப்போ இஹ்லாஸ் சூரா ஒரு 3 தடவை, சூரத்து காஃபிரூன ஒரு 4 தடவை, குல்ஹுவல்லாஹ் குல்ஹுபின் ஃபலக் குல்ஹுபின் நாஸ் அலம் சூரா ஓதி சூரா யாசீனை ஓதி துவா செய்தாலும் நிச்சயமாக அந்த துவா கபூலாகப்படும் என்று உலமாக்கள் எழுதுகின்றார். இப்படி நம்ம துவா கபூலாவுக்கு உண்டான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரகசியங்கள் வச்சிருக்கிறான். இது மாதிரி அந்த நேரங்களில் நம்ம எந்தெந்த நேரம் கபூலாவுக்கு உண்டான ஒரு ஷரத்துகள் இருக்கிறது. நம்ம அந்த துவா அல்லாஹ்வுடைய இடத்துல நம்ம கேட்குறோம், அல்லாஹ்ட்ட துவா செய்கிறோம், வேற யார்ட்டுமே துவா செய்யலை, அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்குறோம். துவா இப்போ ரஜபு ஷாபான்ல அல்லாஹ் துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய மாதங்களாக இருக்கிறது, நேரங்களாக இருக்கிறது. ரமதான் வருது, தஹஜ்ஜுத் நேரம் கேட்கறது, ஜும்மாவுடைய நாள், இந்த மாதிரி சிறப்பான நாடுகள் நம்ம அடைய இருக்கிறோம். அதனால இந்த தலைப்பை போடுறோம்.
அப்போ எந்தெந்த எப்படியெல்லாம் அந்த சருத்துக்களை பேணி துவா செய்யணும் என்பதுதான் நம்ம அறியக்கூடிய இந்த தலைப்பு, இந்த வீடியோ. அப்புறம் நம்ம துவா கேட்கின்ற பொழுது அல்லா இடத்துல கேட்கிறோம், அழகான நம்பிக்கையுடனே அல்லாஹ் துவா கபூல் செய்வான். அல்லாஹ் எப்படியாவது கபூல் செய்வான். உடனே தருவான், லேட்டாக தருவான், இல்லை மறுமையும் தருவான், இல்லை நமக்கு அந்த பகரத்துக்கு வேற ஏதாவது நமக்கு ஆபத்திலிருந்து பாதுகாப்பு செய்வான். இப்படியெல்லாம் நம்ம நம்பிக்கையுடன் அல்லா இடத்துல முதலாவது ரகசியங்களை ஒரு ரகசியம் சொல்கிறார்கள், 10 ரகசியம் சொல்கிறார். அதில் ஒரு ரகசியம், நம்பிக்கையான முறையிலே அல்லா இடத்துல கேட்கிறேன் என்னுள்ள நம்பிக்கை வர வேண்டும். இக்லாஸான முறையில் நம்பிக்கையோடு கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது, தவசுல் வைத்து கேட்பது. அதாவது நான் நோன்பு வச்சிருக்கிறேன், குரான் ஓதி இருக்கிறேன், இல்லை தான தர்மம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யுது, தவசுல் வைத்து அல்லாஹ் நன்மைகளை வைத்து துவா கேட்பது. இந்த குகைவாசிகள் செய்தாங்க இல்லையா, புகாரி ஷரீஃப் வரக்கூடிய ஹதீஸ் சொல்கிறோமா இல்லையா, ஒரு குகையில் 3 பேர்கள் உள்ள அகப்பட்டுருவாங்க கோயில் காரணமாக. அதிலிருந்து துவா செய்வாங்க. அந்தாகவே நான் ஒருத்தருக்கு என்னிடத்துல பணம் இருந்தது, அந்த காசை வச்சு ஆடுகளை வாங்கி விட்டேன், ஆடு பெருகி பெருகி பறக்கத்தை மந்தையாயிடுச்சு. அவர் ஒரு நாள் வந்தார், இந்த ஆடெல்லாம் ஒன்றுதான்ப்பா, நீ எடுத்துக்குப்பா, அந்த ஆடெல்லாம் உன்னுடைய காசிலிருந்து நான் வாங்கி விட்டு நான் வளர்த்தப்பட்டது, இந்த ஆடு பூராமே என்னது இல்லை, இன்னும் ஒன்றுடுது, நீ வச்சுக்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன், எல்லாம் உனக்காகவே செஞ்சுட்டேன். அந்த ஆடு பெரிய மந்தையாகிடுச்சு, பெரிய நிறைய அந்த ஆடு கூட்டமே ஆகிப்போச்சு. அந்த ஆடு அப்படியே நான் இஹ்லாஸ் உனக்காகவே செஞ்சேன். தான் இந்த செயலை நீ உனக்காகவே நான் செய்தேன், யா அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்ள ரஹ்மானே அப்படின்னு சொன்னோடனே அந்த அந்த குகை, அடைக்கப்பட்ட குகை கொஞ்சம் திறந்தது. இந்த மாதிரி 3 பேரும் அவங்கவுங்க அந்த தவசல் வச்சு துவா செஞ்சாங்க. அந்த குகை அப்படியே வெளியானது, 3 பேரும் உயிர் காப்பாற்றி வந்தாங்கன்னு நம்மெல்லாம் அந்த ஹதீஸில் கேட்குறோம். அப்படிப்பட்ட தவசல் வைத்து அல்லாஹ் இடத்து துவா செய்வது ரெண்டாவது. மூணாவது, பெருமை அடிக்காம பணிவோட, அல்லாஹ் நீ எஜமான், நீ ரப்பு, நீ இறைவன், நீ தான் எனக்கு துவா கபூல் செய்கிறாய், என்னிடத்து எந்த சக்தியும் இல்லை, லாஹவுலா வலா குவத்த இல்லா பில்லா, எல்லா கொடுக்கக்கூடியவனும் எல்லா ஆற்றலும் சக்தியும் உனக்கே உரியது. எனவே பெருமை அடிக்காம பணிவுடனே அல்லாஹ் இடத்து துவா கேட்பது மூணாவது. நாலாவது, நல்ல எண்ணத்திலே நல்ல எண்ணத்திலே அல்லாஹ் இடத்திலே நல்ல எண்ணத்திலே இஹ்லாஸான முறை எல்லா எண்ணத்திலே அதான் தக்வாவான முறையை துவா செய்வது. ஐந்தாவது, இஹ்லாஸா தூய்மையான எண்ணத்துடனே, இஹ்லாஸ் அங்கேயும் பார்த்து பாராமுகமாக நம்ம வேடிக்கை பார்க்காம நல்ல முறையில் இஹ்லாஸான முறையில் துவா செய்வது சொல்கிறாங்க. அந்த ரகசிய இஹ்லாஸ். அஞ்சாவது, இஹ்லாஸ் சொல்கிறாங்க, ரகசியமான முறையில் இஹ்லாஸான முறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. அப்புறம் ஆறாவது, ஹலால் ஹராமும் பேணி நம்ம உணவுகளை சாப்பிடணும். சாபா பெருமக்கள்லாம் ஒரு சின்ன ஒரு கவலம் உள்ளே போனால் அதை ஏதாவது ஒரு சந்தேகம் ஆயிடுச்சுன்னா தொண்டையில் விரல விட்டு அந்த வாந்தி எடுத்து விடுவாங்களாம். ஏராளமான ஹதீஸ்ல பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நம்ம செய்கிற வாழ்க்கையில் ஹலால் ஹராம பேணி நடந்து நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தோம்னு சொன்னால் நம்முடைய துவா உடனே கபூலாம் என்று சொல்கின்றார்கள். ஹலால் ஹராம் பேண வேண்டும். ஆறாவது. ஏழாவது, அந்த பெருமை அடிக்கக்கூடாது என்று சொல்கின்றார். அந்த துவாவில் எந்த விதமான நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு கபூலாக்கி தர்றான். நம்ம கையில் எந்த ஒரு சக்தியும் இல்லை, எந்த திறமையும் இல்லை. அல்லாஹ் நீ தான் எங்களுக்கு துவாவை கபூல் செய்ய தர வேண்டும், நீ தான் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்க வேண்டும், நீ தான் என்னுடைய ரப்புன்னு சொல்லி அந்த பணிவான முறையை துவா செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். எட்டாவது, 5 நேரம் தொழுகி முடித்து விட்டு துவா செய்யணும். நம்ம தொழுகாம, அல்லாஹ் நெருக்கத்தை பெறாம, பரது வணக்கம் புரியாம, சொன்ன தொழுகாம அப்படி துவா அதை சொல்ல முடியாது. துவா கபூல் செய்யாது. அது பரது தொழுகை தொழுதாதான் அது மிகப்பெரிய அற்புதமான அல்லாஹ்வுடைய கபூலியத்து இருக்குதுன்னு சொல்கிறார். பரது தொழுகை 5 நேரம் தொழுது விட்டு துவா செய்யணும். 9வது சொல்கிறார், ரகசியத்தில் 9வது சொல்கிறார்கள், நம்ம சும்மா அல்லாஹ் இடத்துல துவா செய்யக்கூடாது. நம்முடைய லட்சியத்தை தேவைகளை சொல்லி அல்லாஹ்வே எனக்கு வீடு வேலை நடந்துட்டு இருக்குது ரஹ்மானே, வீட்டு வேலைக்கு உண்டான பணங்காசுகளை தேவைகளை நீ பூர்த்தியாக்கி தர ரஹ்மானே, அது மாதிரி என்னுடைய வேலை இல்லாமல் இருக்குது, வேலையை கொடுறா ரஹ்மானே, இது மாதிரி என்னுடைய நோயை ஷிஃபாக ரஹ்மானேன்னு சொல்லி அவங்க சொல்லி நம்முடைய தேவைகளை சொல்லி கேட்க வேண்டும். அவனுக்கு எல்லாமே தெரியும்.
தெரிஞ்சாலும் நாம் அவரிடத்தில் கேட்கக்கூடிய முறை இதுதான். நம்முடைய அவசிய தேவைகளை எல்லா இடத்துல முறையிட்டு சொல்லி கேட்டு பெற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். 10வது, அந்த நேரங்களை காலங்களை துவா கபூலாகக்கூடிய நேரம் ஏராளமான நேரங்கள் இருக்கிறது. பரத்துடைக்கு பிறகு ஜும்மாவுடைய நாள், பெருநாவுடைய நாள், நோம்பு மாதம், இஃப்தார் நேரம், தஹஜ்ஜுத் நேரம், சஹர் நேரம், தர்மம் செய்ததுக்கு உடனே, குர்ஆன் ஓதுறதுக்கு உடனே, இந்த மாதிரியான நேரங்களில் பார்த்து நம்ம துவா செய்தால் உடனே துவா கபூலாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான காலங்கள், நேரங்கள், ரஜபு, ஷாபான், முழுமையான மேராஜுடைய ராகு வருது, பராத்துடைய ராகு வருது, நோம்புடைய ராகு வருது, தஹஜ்ஜுடைய நேரம், நோம்பு எழுந்திப்போம் அந்த நேரம் கபூலாகக்கூடிய நேரம், இஃப்தார் நேரம், நோன்பு வரக்கூடிய நேரம் வருகிறது, அழகான தராவியை முடிச்சுள்ள நேரம், இந்த மாதிரி ஏராளமான சிறப்புக்குரிய நேரங்கள் கிடைக்கிறதுனால நம்ம இதெல்லாம் மனசில் கருதி அழகான முறையிலே குர்ஆன்களை அதிகமாக ஓதி அழகான முறையிலே ஹலால் பேணி நேரங்களை கடந்து அந்த துவா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு கபூல் செய்வா. அந்த ஒரே எண்ணத்திலே துவா செய்யக்கூடிய அந்த துவா எல்லாம் நம்முடைய எல்லா துவா அல்லாஹ் கபூலாக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் தான் கபூலாக்கின்றான். அப்படிப்பட்ட துவா அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஃதல் துவா அல்ஹம்துலில்லாஹ், துவாவிலே சிறந்த துவா அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நேரங்கள் காலங்களில் சும்மா இருக்காமல் உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் 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 சொன்னாலே உங்களுடைய தேவைகள் அல்லாஹ் கபூல் செய்து விடுவான். அழகான துவா. நம்ம சின்ன சூறாக்களை ஓதி, நம்ம செலவாத்துக்களை ஓதி, அல்லாஹ்வின் நினைப்பிலே இருந்து துவா, அந்த இஹ்லாஸான நம்ம துவா செஞ்சால் கண்டிப்பாக நம்ம துவா கபூலாகி தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா துவாக்களையும் தேவை நிராளமக்க துவா சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வே எங்களோட அனைத்து நோய்களையும் அப்புறப்படுத்துவாயாக, வேலை வாய்ப்பை பறக்கச் செய்வாயாக, எல்லா நோயிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக, ஆபத்து முசீபத்து ஷைத்தான் சூழ்ச்சி விட்டு பாதுகாப்பு தருவாயாக, ரஜபு ஷாபான் எங்களுக்கு பறக்கச் செய்து ரமதானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.